நான் இன்றைக்கி மைதா மாவை வச்சு இஞ்சி கொத்து செய்ய போகிறேன். அது அளவு சொல்கிறேன். இதில் 2 கப் மைதாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். 2 கப் மைதானா 1 கப் சர்க்கரை, அதுதான் அளவு. ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு. நான் இதில் 3 டம்ளர் மைதா எடுத்திருக்கேன். ஆனால் அப்போ 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் 1.5 டம்ளர் அளவில் இருக்குது சர்க்கரை. இதில் போட்டுறேன். இது முட்டையவும் சர்க்கரையவும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த 1 கப் மாவை கலந்துடுறேன். 1 கப்னால் இதில் 3 டம்ளர் மைதா இருக்குது. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ அதை நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட வேணாம், கலந்துக்கிட்டு வேணும்னா அப்புறம் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையோடு கலந்துட்டு அப்புறம்தான் தண்ணி ஊற்றி பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மாவோடையே சேர்த்துருங்க, நான் மறந்துட்டேன். மாவு இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு. நான் இது ஒரு ஷீட் ஒன்று விரிச்சிருக்கேன். இது கீழே சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக இது எண்ணெய் தடவிருக்கேன். அதில் இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கங்க. சின்ன ஷேப்பாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த ஷேப்பில் வேணாலும் இதை கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இது எங்கள் ஊரில் இந்த டிசைனுக்காக தான் இது இஞ்சி கொத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இஞ்சி கொத்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் விருப்பமான டிசைனில் கட் பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.